பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நேயர்கள் அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் 2025 புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக. இப்பொழுது 2025ஆம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம்னு முதலே சொல்லிட்டோம். இப்போ இந்த 2025 மெதுவாக செல்லும் கிரகங்கள் எந்தெந்த தேதிகளில் மாறுறார், அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 2025 கிரக நிலைகள் எப்படி இருக்குது, எந்த நாட்களில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், வருஷ பலன்கள், கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு 1/1/2025ஆம் ஆண்டு. இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு 1/1/2025 குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி பிறக்குது. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க வசந்த நாளான புதன்கிழமை. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பொன்னாப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்குது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம். சற்றேறக்குறைய 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர். அதுக்கு அடுத்தது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர். அதுக்கு அடுத்தது சற்றேறக்குறைய 360லேருந்து 365 நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர். அப்போ இந்த வருஷத்தில் 2025 மிகப்பெரிய கிரகங்களான 2 கிரகங்களுடைய பயிற்சிகள். ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு 1. அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி. இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது. அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும்பொழுது அந்தந்த கிரக பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும். இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது, ஏப்ரல் மாதம் பிறக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது. ஆரம்பிக்கிறது குரோதி, அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம். இதில் 2 பயிற்சிகள், 1 குரு பயிற்சி, 2 ராகு கேது பயிற்சி. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு மாறுறார். மிதுனத்தில் சற்றேறக்குறைய 1 வருஷம் இருப்பார். இந்த 1 வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார், ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலையை அடைகிறார். நாம் பேசும்பொழுது அந்த குருவுடைய மிதுனத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார், மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி 4வது மாதம், அதாவது ஏப்ரல் மாதம். இப்போ ராகு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மிதுனத்தில் இருக்கார். அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் ராசியான கன்னியா ராசியில் கேது இருக்கார். இப்போ இவங்க இடம் மாறுறது எப்போ, ஏப்ரல் மாதம் மாறுறாங்க. இந்த ஏப்ரல் மாதம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம். கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது. அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி, ஒளிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒளி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான
சூரியனோட வீட்டில் உத்திர நட்சத்திரத்தில் அவர் உள்ளே வராரு. அந்த காலகட்டங்கள் ராகு கேது அப்படின்றது சற்றே இருக்கக்கூடிய 18 மாதங்கள், 1.5 வருஷம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருப்பார். அதுபடி பார்த்தா 2 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார். ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார். 2 தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது ராசி 11 அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம். பொருளாதார ஸ்தானம் 10க்குடையவர் 11ல் இருக்கார். அப்போ 10, 11 தொடர்பு வரும்பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம எல்லாமே பேசுகிறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்ச விட்டு. அதே போல் குரு பகவான் அதிசாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது. அப்போ இப்படி ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது. அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், தொடர் முன்னேற்றம் இருக்கும். கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த பிறக்கக்கூடிய 1/1/2025 அன்னைக்கு கிரக நிலவரத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். 1/1/2025 அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார். அவர் மாறுறது பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதை தவிர பார்த்தோம்னாக்க கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார். 6ஆம் இடமான காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனுரில் இருக்கிறார். இதை தவிர சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்திலையும், ஆட்சி பெற்ற சனி பகவான். இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்குறோம், திருக்கணிதப்படி பார்க்கல. வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு. பட் வாக்கியப்படி கிடையாது. திருக்கணிதத்தைப்படிலையும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நம்மளுடைய அடுத்த சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் 2026 தான் பெயருது. அதுவரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார். அதை தவிர இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். கோதண்ட ராகுவாக இருக்கார். இப்படி ஏற்பட்ட நிலையில் இந்த வருஷம் பிறக்குது. இப்போ இந்த வருஷம் பிறக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், பரிகாரங்கள் என்னென்ன, எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா? சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேனால் மிகப்பெரிய ஏற்றமான காலம். இவ்வளவு நாளாக மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ராகு பகவானுடைய இடம். ராகு பகவான் இவ்வளோ நாள் இருந்தார். அவர் 5ஆம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே பார்த்தோம்னா உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்திற்கு போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ராசியிலேயே ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இந்த வருஷம் போகிறார். 9ஆம் இடத்துல மே மாதத்துலேருந்து போகிறதுனால ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். இவ்வளவு நாளாக பயந்து இருந்த காலகட்டங்கள் எல்லாமே மாறி பெரிய மாற்றங்களோடு, எல்லா விதமான ஏற்றங்களோடும், உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு 2025 அமைய போகிறது. 2025 மே மாதத்துக்கு மேலே பார்த்தாலேயானால் எல்லா விதமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. மே மாதத்துலேருந்து இதை தவிர பார்த்தாலேயானால் 5ஆம் இடமும் வலுத்து போகிறது. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதும் குரு பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிச்சயமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எல்லா விதமான முயற்சிகளிலும் இளைய சகோதரர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நண்பர்களையும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மிச்சபடி தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது.
உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் போகிறது பெரிய ஏற்றம். இதனால் வந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் மூலியமும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. இந்த வருஷம் வந்து பார்த்தாலேயானால் ராகுவின் பெயர்ச்சி 5ஆம் இடத்துக்கு, அதாவது கும்பத்துக்கு வர்றதும், கேது வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான சிம்மத்தில் போகிறதும் பெரிய ஏற்றம். இதில் ராகு பகவானினுடைய மாற்றம், சனியினுடைய ஆட்சி பெற்ற சனியின் ஒரு ஏற்றமும், குருவினுடைய பார்வையும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து டாக்டர் ஹரிஹரசர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. துலாம் அப்படின்னாலே சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு உண்டானது, கலைத்துறையில் சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு உண்டானது. அதே போல் எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் அதோடைய எண்டு வரையிலும் போகக்கூடியவங்க. இந்த மேப்புள் மேய்ஞ்சிட்டு இருக்கிறவங்கள ஏமாற்றிட்டு தெரிய மாட்டாங்க. எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல விசுவாசமாக இருப்பாங்க. அப்படியேற்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு இந்த குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் கேமராமேன் மற்றும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் மற்றும் பின்னிருந்து இயக்கக்கூடிய லைட் பாயிலேருந்து எல்லாருக்குமே இந்த 2020 ஆண்டு அற்புதமான ஆண்டு, அமோகமான ஆண்டுன்னு சொல்லலாம். கடந்த காலகட்டங்களில் 2024 பொறுத்தளவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துச்சு. அதே போல் பணவரவுல பஞ்சம் இருந்துச்சு. அந்த பஞ்சங்களை போக்கக்கூடிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு. சுயமுயற்சி செய்யக்கூடியவங்க அத்தனை பேருமே ஜெயிக்கக்கூடிய ஆண்டு. 8ஆம் இடத்துல குரு பகவான் தனக்காரனான குரு இருந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்தார். பொருளாதாரத்தில் கடுமையான கஷ்டங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ இந்த பொருளாதாரத்தில் கடுமையான கஷ்டம், கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கல, நம்ம கொடுத்த பணமும் வரல, அதேமாதிரி அவதிப்பட்டு இருக்கீங்க, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துட்டுருங்க. ஒருத்தனுக்கு பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக அது டிப்ரெஷனில் கொண்டு விடக்கூடிய காலகட்டங்கள். அந்த டிப்ரெஷனில் கொண்டு விட காலகட்டங்கள் அத்தனையுமே பொறுத்தளவுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஏற்றமான ஆண்டாக இருக்குமா? ஏற்றமான ஆண்டாக இருக்கும். இதை தவிர 3ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் உண்டான இந்த வருடம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் சூரிய பகவான் அங்கே இருக்கிறாரு. அதை தவிர புத பகவானும் மாறுறாரு, சந்திரனும் அங்கே இருக்கார். குரு சந்திர யோகம் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் சந்திரனுக்கு எப்பொழுதுமே குரு பார்வை கிடைக்கும்போது குரு சந்திர யோகமாக இருக்குது. அந்த சந்திர யோகம் 7ஆம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் ஏறும்பொழுது அதை கஜகேசரி யோகம்னு சொல்லலாம். சந்திரனுக்கு குரு 7ஆம் இடத்துல ஏறுறது, 4, 7, 10 ஏறுறது கஜகேசரி யோகம்பாங்க. அப்போ நீங்கள் 100 பேர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, அதில் உங்களுடைய தனித்துவம் விளங்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ புத்துணர்ச்சி தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவானும் சூரிய பகவானும் அந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்க்கக்கூடிய இதுக்கு யோகத்துக்கு பேர் சிவராஜ யோகம்னு பேர். சிவராஜ யோகம் அப்படின்னாக்களே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது, வச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த துளாராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய காலகட்டங்களானவன் அப்படின்னாக்க கண்டிப்பாக கண்ணாகக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர கம்யூனிகேஷன் வலுப்பெறுது. கம்யூனிகேஷன் அப்படின்னாக்க தகவல் தொடர்பு, ஜியோ, ஏர்டெல்லு, பிஎஸ்என்எல், ஆக்டு, இதை மாதிரி கம்யூனிகேஷன் பாவங்களில் துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் சரி, நிர்வாகிகளுக்கும் சரி, ஓனர்களுக்கும் சரி, இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ஏற்றமான ஆண்டு. பணம் கொட்டோன்னு கொட்டக்கூடிய ஆண்டு. செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய ஆண்டுகள். இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய தகவல் தொழில்நுட்பத்தில் 5G வந்திருக்கு. அதுக்கடுத்து 6G வரக்கூடிய ஆண்டுகளும் இந்த 2025 முயற்சி திருவினையாக்கும். முயற்சிகள் தோற்கலாம், முயற்சிகள் தோற்கக்கூடாது அப்படின்ற காலகட்டங்கள். அப்போ இப்படி ஏற்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். அதே போல் துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன் அப்படின்னாக்க ராசிநாதனான குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 9ல் இருந்துட்டு அவருடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையை 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் செலுத்துறதுனால வம்சம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குருவும் சனியும் பார்க்கக்கூடியதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர். இந்த குரு சண்டால யோகம் பெரும்பாலும் பார்த்தாக்க லாயர்கள், சட்டத்துறையை சேர்ந்தவங்களுக்கு, நீதிபதிகளுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு சண்டால யோகம் ஒருவதால் ஆகும். அப்போ இந்த குருவும் சனியும் பார்க்கக்கூடியதாக லாயராக இருக்கக்கூடியவங்க நீதிபதி பதவிக்கு முயற்சி பண்ணினா நீதிபதி பெயர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் லோயர் செஷன்ஸ் கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பதவி கிடைக்கக்கூடியவங்களும், உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதிகளுக்கு உச்சநீதிமன்ற பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், சட்டத்தின் ஆட்சியை இந்த காலகட்டங்களில் செல்லுபடியாகக்கூடிய தன்மைகளும் கொடுக்கக்கூடியது. அதே போல் நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த காலகட்டங்களில் கடுமையாக பேணப்படும். குற்றவாளிகள் எத்தனை பேருக்கும் தண்டனை
தண்டனைகள் கிடைக்கும். நீதிவானான நியாயவானான ஈஸ்வரம் பெற்ற சனீஸ்வர பகவானை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால நியாயங்களும் சட்டங்களும் தர்மங்களும் நிலைநாட்டக்கூடிய ஆண்டு அப்படின்றது 2025ஆம் ஆண்டுன்னு சொல்லலாம். அதே போல் ராகு பகவானையும் பார்க்குறார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். ராகுவை பொறுத்தளவுக்கு லாட்ரி, ரேஸு, ட்ரேடிங்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அதிபதி ராகு பகவான். அப்புறம் தனக்காரனான குரு பார்க்கும்போது இந்த துறையில் ஏற்பட்டிருக்கவங்க, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, ட்ரேடிங்கில் மீடியேட்டராக இருக்கக்கூடியவங்க, ட்ரேடிங்க்கு வெளியிட்ட கம்பெனிகளுக்கு அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் கோடீஸ்வர யோகம் கிடைக்குமா? கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டுன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். அப்போது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அத்தனையுமே யோகமாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு அதி அற்புதமான ஆண்டுன்னு துளாராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ ப்ராப்ளமாக இருந்தால் அவங்க எந்த கோயிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், எப்படி வணங்கணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. இதை ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ரொம்ப விவரமாக தெளிவாக இருந்தது. இப்போது துலா ராசிக்காரர்கள் அப்படின்னா அவங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் சொல்கிற போது திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கநாதரை போய் வழிபட்டுட்டு வர்றதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இதை போய் வழிபடுறதும் கூட ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடலாம், இல்லை சனிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடலாம். ஆக ஏன்னா உங்கள் ராசியிலேயே சனி உச்சம் பெறார், இப்போ சனி ஆட்சி நிலையில் இருக்கார். அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணலாம். அதேமாரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் பண்ணலாம். அது பண்ணுற போது அங்கே இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்னங்கிறது கேட்டுட்டு அங்கே இருக்கிற பெரியவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அங்கே எப்படி அந்த இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறதுக்கு சில வழிமுறைகள் அங்கே இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. அது அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அதுபடி செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மேலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இப்போ என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, அதனால பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைக்கு உண்டான கிரகம் என்னவோ அந்த கிரகத்துக்கு உண்டான கிழமை என்னைக்கே அந்த கிரகத்தை போய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வர்றதும் உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமையக்கூடிய ஆண்டாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. துலா ராசியை பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் ஒரு பெரிய ஏற்றமான வருஷம். எல்லா விஷயத்திலையும் வெற்றி வரக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடியது ஜோதிட வழக்கு. இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு சேரும். இடம் பெயர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம். வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். எடுத்த காரியங்களில் வெற்றி. எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குருவின் பார்வையில் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் வெளிநாடு வெளியூர் பிராப்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி. இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய ஏற்றங்கள் குழந்தைகளுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு படிப்புக்கு 4ஆம் அதிபதியான சனியே 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு சேரும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீர்களேயானால் மிகப்பெரிய பொன்னான ஆண்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னால் அதனுடைய அதிபதியாகியவர் செவ்வாய். அவர் வருஷம் பிறக்கிற போது 9ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஆனால் நீச்ச நிலை பெற்று போயிருக்கிறார்.
அந்த நீச்ச நிலை பெற்றாலும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருப்பதனால் அவரால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இருந்தாலும் 2க்கு அதிபதியாகிய குரு பகவான் அவர் 11/5/2025 அன்னைக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போது 8ஆம் இடத்து அதிபதியாகிய புதன் பகவான் இந்த மாதம், அதாவது இந்த மாதத்தில் அவர் வருஷம் பிறக்கிற மாதத்தில் அவரும் 8ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருந்து வர்க்கோத்தம நிலையை அடைகிறாங்க. இந்த வர்க்கோத்தம நிலை அடைகிறது மிக மிக சிறப்பு. இந்த சிறப்பு அடைஞ்ச காரணத்தினால் என்ன நிகழும் அப்படின்னு கேட்டால், திடீர் பண வரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதாவது லாட்ரி, ரேஸு இந்த மாதிரி உள்ளதுகள் எல்லாம் திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போது இந்த குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றது சிறப்பு. அதனால் திடீர் பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இந்த திடீர் பணங்கள் வந்தால் கூட உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து தொல்லை கொடுத்துட்ருக்கிறார் சனி பகவான். அப்போ அந்த சனி பகவான் தொல்லை கொடுத்துட்ருக்கிறதுனால இந்த திடீர் பணம் வந்தாலும் அது வீண் விரைய செலவாக போயிடும். அந்த வீண் விரைய செலவு இல்லாமல் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதை சுப விரயங்கள் பண்ணுறதுக்காக மாற்றிக்கிறணும். அப்போ சுப விரயங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்க்குற போது வீடு மனை வாங்கிறது, இல்லைன்னா குழந்தைகளுக்கு படிப்புக்காக செலவு பண்ணுறது, இல்லைன்னா பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இந்த இட சம்பந்தமான விஷயங்களையோ இல்லைன்னா திருமண காரியங்களையோ இதெல்லாம் பண்ணுனா சுபவிரயங்கள். அந்த சுபவிரயங்களாக மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த திடீர் பண வரவு வந்தது உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி மாற்றிக்கிறது தான் மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த 2025 வருஷம் பிறக்கும் பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் வக்கர குருவாக இருந்து குரு வக்கர நிவர்த்தியும் ஆயிடுறார் பிப்ரவரி மாதத்தில். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வருஷம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்களை சொல்லிடுறேன். முதல்ல என்னென்னா, சனியோடு சேர்ந்த ராகுவும் வரார். எப்போ வரார் அப்படின்னு பார்த்தாலேயானால் 26/4 அன்னைக்கு சனியோடு சேர்ந்த ராகு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியில் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள். உங்களுடைய சுகங்கள் குறையும். உங்களுடைய தாயின் உடல்நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மன கிளேசங்கள் மனசில் நிற்க முடியாத அளவுக்கு இருக்கும். படிப்பில் தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இது எவ்வளோ நாள் சார் இருக்கும் அப்படின்னா, குரு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் வரலாம். அதாவது 11/5/2025 வரலாம். ஒரு 15 நாள் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது அரசாங்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டையும் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹெல்மெட்டுன்னு சொல்லக்கூடிய முகக்கவசம் அந்த இது எல்லாத்தையும் போட்டுட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி காலத்தில் சிறு சிறு ஆக்சிடென்ட்ஸு அந்த மாதிரியான விபத்துக்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக உங்களுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகளும் உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இந்த 26 நாளிலிருந்து 11/5 வரலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, இப்போது குரு பகவான் மாறினதுக்கப்புறம் என்ன ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார்? அவரே 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு சார் அப்படின்னா, குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்து இருந்தாலும் அவருடைய பார்வை பார்த்தலையானால் தனஸ்தானத்திலே உழருது. தனஸ்தானத்தில் உழறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க போகிறது. உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எப்படி பணம் வரும்? வீட்டை விட்டு, நாட்டை விட்டு, ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். இதன் மூலியமாக உங்களுக்கு பணங்கள் அதிகமாக சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதன் மூலியமாக சுப விரயங்கள் ஆகும். வரக்கூடிய பணம் நல்ல சுப விரயங்களாக போகக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. அதாவது பணம் ஒரு பக்கம் வரும், அதை தவிர சுப விரயங்கள் அமையும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லக்கூடியது. அதனால் பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வரக்கூடிய வாய்ப்புகளும் இதன் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றமும் வரக்கூடிய காலகட்டம். மேல் படிப்பு போகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல் நலத்தில் 5ஆம் மாதத்திற்கு அப்புறம் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது.
இந்த வருஷம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் உங்களுடைய உடல்நிலையை ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி உங்களுடைய ராசியையே பார்க்குறார். இந்த வருஷம் மொத்தமே அப்படியே இருக்குது. அதன் மூலியமாக உடல் நலத்தில் நிச்சயமான கவனம் தேவை. ஏன்னா எந்த ஒரு சுபரும் உங்களுடைய ராசியில் பார்க்கலன்றதுனால நிச்சயமான கண்டிப்பாக உங்களுடைய சாப்பாட்டு விஷயத்திலையும் சரி, உங்களுடைய உடல் உழைப்பிலையும் சரி ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதுவும் முக்கியமாக பெண்கள், ஏன்னா விருச்சிகம் பெண் ராசியாக சொல்லக்கூடியது. அதிவேகமாக இருக்கக்கூடிய பெண்கள் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய 4ஆம் இடம் அடிபட்டு போகிறதுனால கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும், கருப்பையில் நிச்சயமாக இந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய இது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறோம். இந்த வருஷம் பார்த்தலையானால் இந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வர்றதுனால தொழிலில் ஒரு மாற்றங்கள் தெரியும். தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆன்மீகத்திற்காக இருக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த ஆன்மீக புத்தகங்கள் விற்கிறது, இந்த கற்பூரம், இந்த மாதிரியான ஆன்மீக சம்பந்தமான வியாபாரங்கள் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஆன்மீக தொண்டு புரிகிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மிஷினரிஸ், இரும்பு சம்பந்தமான தொழில்கள், நெருப்பு சம்பந்தமான தொழில்கள், அது தவிர இந்த லேவாதேவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பணம் கொடுத்து வாங்குதல், இதிலெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர இந்த மருத்துவ தொழில், இரத்த சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இன்ஜினியரிங் தொழிலில் இருக்கிறவாளுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய, அதுவும் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, அதை தவிர இந்த லைட் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த வருஷம் ராகுவினுடைய மாற்றம் வேறு வருது இல்லையா? ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுவினுடைய மாற்றமும், சனியினுடைய ஆதிக்கம், குருவினுடைய பார்வை, இந்த 3 விஷயங்களும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை என்ன ஒரு மாற்றத்திற்கு கொண்டு போகும் அப்படின்றத டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியை மே மாதம் வரலும் பார்க்குறார். இந்த மே மாதம் வரலும் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகும். உடல் நலத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அதுக்கு அடுத்தது 8ஆம் இடத்துக்கு போகிறார். தனக்காரனான குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறது அவ்வளோ சிறப்பாக அப்படின்னா சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவருடைய விசேஷ பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுது. அப்போ 12ஆம் இடத்துல விழுறதுனால கடந்த காலகட்டங்களில் இருந்த அயன சயன போகம் பாதிக்கப்பட்டு உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டது அத்தனையிலிருந்து விடுதலை பெற்றாச்சு. அப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவோம். அப்போ நோய்கள் ஒழிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னாலே பாதி பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போனாலும் தன்னுடைய விசேஷ பார்வையான 7ஆம் பார்வையாக, சதசப்தம பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய 2ஆம் இடம். ஜோதிட சாஸ்திரத்தில் 2ஆம் இடம் சொல்கிறது வாக்குஸ்தானம். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்பொழுதுமே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவானுடைய தொடர்பும் குரு பகவானுடைய பார்வையும் வரும்பொழுது, அதாவது வியாழன் நோக்கு இருக்கும்பொழுது தான் திருமணம் தடையும் தாமதமும் விலகும் அப்படின்றது. விருச்சிக ராசிக்கு பொறுத்தளவுக்கு அர்த்தாசிரம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4 சனி நடக்குது. அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் உங்களோட ராசியை பார்க்குறார். 5 மாதத்துக்கு அப்புறம் கடந்த அடுத்து வரக்கூடிய 7 மாதங்களுக்கும் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணத்திற்குண்டான ஏற்பாடுகள் நடக்கும். நல்லபடியாக திருமணமும் நடக்கும். நல்லபடியாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க தனம் இந்த காலகட்டங்களில் கொட்டோன்னு கொட்டுமா? கண்டிப்பாக தனக்காரனான குரு பகவான் நல்லபடியாக இருக்கிறதுனால, குரு பகவான் ஏற்றமாக இருக்கிறதுனால, தனக்காரர்கள் நல்லபடியாக இருக்கிறதுனால பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனம், வாக்கு, தனம், குடும்பம், இதுவரையிலும் குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையும். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 4ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஸ்தானம் 4ஆம் இடம் அப்படின்றது வீடு, வண்டி, வாகனம் ஸ்தானம், மாத்ருஸ்தானம்,
லோயர் எஜுகேஷன் ஸ்தானம். இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த லோயர் எஜுகேஷன் என்ற படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில், கடந்த காலகட்டங்களில் இருந்த மறதித்தன்மை அத்தனையும் மாறி கண்டிப்பாக படிப்பில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல உள்ள சனி பகவான பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வை செலுத்துகிறாரு. அதே போல் ராகு பகவானையும் விசேஷ பார்வை செலுத்துகிறாரு. லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ட்ரேடிங்கில் இன்ட்ராடே என்று பண்ணக்கூடிய தினம் பணம் பண்ணக்கூடியவங்களுக்கு குரு பார்வை கிடைக்கும்போது 2025ஆம் ஆண்டு ஆனந்தமான ஆண்டாக இருக்கும். இதை தவிர விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல உள்ளான சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பார்க்கறதுனால நீதித்துறையை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்றமாக இருக்கும். அதே போல் வக்கீலாக இருக்கிறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தொழிலில் முடக்கமும் சுணக்கமும் இருந்துச்சு. அந்த தொழில் முடக்கமும் சுணக்கமும் இந்த காலகட்டங்களில் விடிவு பெற்று பண வருவாய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீதிபதிகளை பொறுத்தளவுக்கு லோயர் கோர்ட்டில் உள்ளவங்களுக்கு ஹைகோர்ட்டுக்கும், ஹைகோர்ட்டில் உள்ளவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுகளுக்கும் திடீர்னு பதவி உதவிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாட்டில் பொறுத்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு பொறுத்தளவுக்கு சரியாக பேணப்படும். ஆட்சியாளர்கள் சரியாக இருக்கிற காலகட்டங்களும் மற்றும் நீதித்துறை கடுமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களையும், நீதி பரிபாலனம் எப்போ ஒரு நாட்டில் சரியாக இருக்கோ அந்த இடத்துல பொறுத்தளவுக்கு சட்டம் ஒழுங்குக்கு மதிப்பு இருக்கும். பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதே போல் சில காலகட்டங்களில் இந்த குரு இந்த நம்மளுடைய வருஷ பயிற்சி காலகட்டங்கள்லேயே நாட்டில் உள்ள போர்கள், இப்போ உதாரணமாக பார்த்தோம்னாக்க இஸ்ரேலுக்கும் காஜாவுக்கும், இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் உள்ள போர்கள் முடிவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ரஷ்யா உக்ரைன் போர்களுக்கு முடிவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே ஒரு மனிதன், புது மனிதன் வரும்பொழுது, நாட்டை ஆளும் பொழுதும் சரி, அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய காலகட்டங்கள்லையும் மாற்றங்கள் உண்டு. குரு பகவான் அப்படின்றது ஆளும் கிரகம், மடாதிபதிகள், ஆளும் ஆட்சியாளர்களை குறிக்கக்கூடியவன் உண்டு. ஒரு உதாரணம், சின்ன உதாரணம் எடுக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது ரஷ்யா உக்ரைன் போர் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும், இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் நடக்க போர்கள் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நாட்டில் அமைதி திரும்பக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. எப்பொழுது சட்டம் ஒழுங்கு ஒரு நாட்டிலையும் சரி உலகத்திலையும் பராமரிக்கப்படுதோ அந்த நாடு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய பாரதத்தை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய அந்நிய செலாவணிகள், அது திர்ஹாமாக இருக்கட்டும், அது ரூபேயாக இருக்கட்டும், அது டாலராக இருக்கட்டும், எல்லாமே அந்நிய செலாவணிகள் மேம்படக்கூடிய நாட்கள் உண்டு. அதே போல் நம்மளுடைய பாரத நாடானது இராணுவத்துறையில் பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால, அந்த குருவும் செவ்வாயை பார்க்கறதுனால இராணுவ தளவாடங்களை உள்ளூரிலேயே உற்பத்தி செய்து அதிகமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அதி அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம். ஆனாலும் எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது, வண்டி வாகனங்களில் விரைவாக செல்வது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தினோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தனி போக்குவரத்தில் செய்யும்போது மிதமான வேகத்தில் செஞ்சோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டு அதி அற்புதமான ஆண்டு. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ பிரச்சனை ஏற்பட்டால் 365 நாளும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அப்போ இந்த 365 நாள் பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கினா இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க. இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரருடைய அதிபதி யாருன்னு கேட்டால் செவ்வாய். அப்போ செவ்வாய் அப்படின்னா முருகன். அப்போ முருகன் அப்படின்னு சொல்கிற போது இந்த திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும். அதுலேயும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வணங்கணும். அப்போ திருச்செந்தூரில் இருக்கிறவருக்கு பேர் செந்திலாண்டவர் அப்படின்னு பேர். அந்த செந்திலாண்டவரை போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தீமைகளும் இல்லாமல் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிநாதனாகிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதுனால உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலம். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு தற்காலம் நடக்கக்கூடிய திசை என்ன, புத்தி என்ன, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது தசாநாதனோ புத்திநாதனோ எது சரியில்லையோ அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்தை போய் வழிபட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு அதனால் இருந்து வரக்கூடிய விளைவுகளில் இருந்து மாறி
நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். மேலும் உங்களுக்கு சனி அர்த்தாஷ்டம சனியாக இந்த ஆண்டு முழுவதுமே இருக்க போகிறார். அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு மேலே தான் மாறுறார். 2026 மார்ச் மாதத்துக்கு மேலே தான் மாறுறார். அதனால் சனியினால் இருக்கக்கூடிய விளைவுகள் இருக்கிறதுனால அங்கேயே ராகுவும் சேர்றதுனால சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரனுக்கு போய் எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும், டெய்லி ஒரு விநாயகரை போய் வழிபடுவதும், அதே போல் ராகு அங்கே இருக்கிறதுனால 4ஆம் இடத்திலே இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமைகளில் போய் துர்க்கையை போய் வழிபடுறதும் உங்களுக்கு இந்த ஆண்டு இதையெல்லாம் கரெக்டாக செய்துட்டு வர்றவங்களுக்கு இந்த சனியினாலேயோ ராகுனாலேயோ வரக்கூடிய தொல்லைகள்லாம் நீங்கி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, விருச்சிக ராசியை பொறுத்தவரை பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதை தேவை. வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய காலகட்டங்களில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் வெளிநாடு போகக்கூடிய யோகமும் மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய பணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண வரவிற்கு ஏற்றாற் போல பண செலவுகளும் இருக்கும். சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஒரு சுமாரான வருஷமாகவே இருக்கும். உடல் நலத்திலும் சரி, உங்களுடைய படிப்பிலும் கொஞ்சம் ஜாகிரதையாகவும் சர்வ ஜாகிரதையாகவும் இருக்கணும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திர பாதத்தை கொண்டது தனுர் ராசி. தனுர் ராசி அப்படின்னாலே கெட்டாலும் மேன்மக்களே, தங்கு சுட்டாலும் மென்மை தரும். இவங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் மேன்மையான எண்ணங்களாக இருக்கும். இந்த பொறுத்தளவுக்கு இந்த கையில் கோடி ரூபா, இந்த கையில் மரியாதை அப்படின்னாக்க கோடி ரூபாயை விரும்ப மாட்டாங்க, மரியாதையை விரும்பக்கூடியவங்க தனுர் ராசிக்காரங்க. ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். எத்தனாம் மாதம் வரல இருக்கார்? வரக்கூடிய மே மாதம் வரல இருக்கார். அப்போ ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 6ல் இருக்கிற காலகட்டங்கள் சற்று பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆனாலும் குருவை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ண மாட்டார். இருந்தாலும் பண வரவில் சில சங்கடங்களை கொடுப்பார். மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்பன்ஸை கொடுப்பார். அதனால் தொடர்ந்து 24 முடிஞ்சு 25 மே வரையிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதுக்கு அடுத்தது மே மாதத்துக்கு அப்புறம் ராசிக்கு 7ஆம் இடத்துல புதனோட வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியை சப்தமாக பார்க்குறாரு. அதுதான் அவருடைய வீடு. அவருடைய வீட்டை அவரே பார்க்கும்பொழுது தொடர் முன்னேற்றம், தொடர் ஏற்றம் இருக்குமா? தொடர் ஏற்றம் இருக்கும். சுயமுயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது 2025ஆம் ஆண்டு. அப்போ இந்த காலகட்டம் 2025ஆம் ஆண்டு ஆனந்தமான ஆண்டுன்னு சொல்லலாமா? ஆனந்தமான ஆண்டுன்னு சொல்லலாம். சரி, அதுக்கு அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியான சனி பகவானே இருக்கிறார். சனி பகவானே இருக்கிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள், எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். ஆனாலும் நீங்கள் சொல்கிறது உங்களுடைய நட்பு வட்டாரத்திலையும் சரி, உங்களுடைய உற்றார் உறவினர் வட்டாரத்திலும் சரி சரியாக தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான். நீங்கள் சொல்கிறது உண்மை, நீங்கள் சொல்கிறது சத்தியம், ஆனாலும் எதிராளியினால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்குறுதி, ஜாமீன், ஜவாப் போடுறத தவிர்ப்பது சிறந்தது. சரி, இது எத்தனை நாளுக்கு இருக்கும் அப்படின்னா வரக்கூடிய ஏப்ரல் வரலும் இருக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் ராகு பகவான், எல்லா கிரகங்களும் வலவேட்டில் சுற்றுவாங்க, ராகு கேது இடவேட்டில் சுற்றுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது ராகு பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வரார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். அப்போ இந்த காலகட்டங்களுக்கு அப்புறம் 4வது மாதத்துக்கு அப்புறம் வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா? வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாதம். அதுவும் பார்த்தோம்னாக்க ராகு அப்படின்னாக்கலே பிரம்மாண்டம்னு சொல்லும். எதுக்கு அதிபதி அப்படின்னாக்க லாட்ரி, ரேஸு,
ஸ்பெக்குலேஷன் போன்ற அதாகப்பட்டது ஊக வணிகம் செய்யக்கூடிய அத்தனை தனுர் ராசி என்பவர்களுக்கும் வெச்சா அதே மாதிரி பல மடங்கு பெறக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ளது தகப்பன் காரகன். தகப்பன் காரகன் ப்ளஸ் தகப்பன் ஸ்தானாதிபதி ரெண்டுமே இருக்கிறதுனால, கேது இருக்கிறதுனால தகப்பனுடைய உடல்நிலையில் சற்று பின்னேற்றம் காணப்படும். உடல்நிலையில் சற்று தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நுண்கிருமிகளினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ தகப்பனை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன உபாதை அப்படின்னா கூட உடனே உங்களுடைய குடும்ப டாக்டரை பாருங்கள், இல்லை அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. இல்லாட்டி அது மேஜர் இஷ்யூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க 9ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மேற்கல்வி, உயர்கல்வி அப்படின்னு வரும்பொழுது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற படிப்பு படிக்கக்கூடிய தனுர் ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன கொண்டீங்கன்னாக்கா ஒரு ட்ரிப்புக்கு 4 ட்ரிப்பு எழுதி பாருங்கள். படிக்கிறதோடு எழுதி பார்த்தா ஞாபகம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், ஞானக்காரகன் இருக்கிறதுனால பட்டா திருந்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் படிக்கிறதோட மெமரி இது பண்ணுறதோட எழுதி பார்த்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 7ஆம் இடம் தனுர் ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் குருபலம் இருக்கா அப்படின்னா குருபலம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்துருச்சு. நீண்ட நாட்களாக தனுர் ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. சாமி நானும் ஏதோ பார்த்துட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு ஜாதகமும் என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரியாமலே ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டு வெற்றி ஆண்டு, திருமண ஆண்டு அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக திருமண ஆண்டுன்னே சொல்லலாம். அதே போல் 5ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை கிடைக்குதா அப்படின்னாக்க குரு பகவானை பொறுத்தளவுக்கு ராசியை பார்க்குறார். அதே போல் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறார். லாபம் கொட்டக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது. தொழில் முனைவோர்களுக்கு, ஸ்டார்ட் அப் கம்பெனி வைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், ஸ்டார்ட் அப் அப்படின்னாலே சுயமுயற்சியினால் எடுக்கக்கூடியது ஸ்டார்ட் அப். அப்போ மூலகாரங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். ஸ்டார்ட் அப் பொறுத்தளவுக்கு நல்லா முன்னேற்றக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மொத்தத்தில் பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் தனுர் ராசிக்கு வரக்கூடிய மே வரையிலும் கொஞ்சம் சிரமமான காலகட்டங்கள். குரு மாறின பிறகு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். சரி, இங்கே ராசிக்கு பொறுத்தளவுக்கு 9ல் கேது வரதும் 3ஆம் இடத்துல இயற்கை பாவியான ராகு மறையிறதும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தரும் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா பிப்ரவரி வரலும் 2025 பிப்ரவரி வரலும் பார்த்தேன்னா குரு வக்கரகாதியில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஓரளவு சுமாராக இருக்கும். அதற்கு பிறகு மே மாதம் வரலும் சருது உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும், வேலையில் மாற்றங்கள் இருக்கும், புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும், சிறு உடல்நிலை உபாதைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தில் குருவரர் திருமண யோகம், நிச்சயமான பாக்கியம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் போய் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும், 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால முடிசூடா மன்னன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும், அதை குருவே உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதன் மூலியமாகவும் நல்ல ஒரு வெற்றியும் எல்லா முயற்சிகளிலும் பெரிய ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். உங்களுடைய எந்த தொழில் செஞ்சீங்கன்னாலும் பரவாயில்ல, உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை தனகாரகன்னு சொல்லக்கூடிய குருவே உங்களுடைய ராசிநாதனே 11ஆம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எல்லா விதமான தொழில்கள்லையும் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் போகிறார். 9ஆம் இடத்தில் கேது பகவான் போனால் சிறு பிரச்சனைகள் தந்தையின் உடல் நலத்தில் வரும். ஆன்மீக சம்பந்தமான சுற்றுப்பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது காசி, ராமேஸ்வரம் இந்த மாதிரியான இடத்துக்கு, அதாவது ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
உங்களுடைய சொந்த கிராமத்துக்கு போயிட்டு வர, வெளிநாட்டில் இருக்கிற தனுசு ராசிக்காரர்கள் சொந்த ராசிக்கு சொந்த கிராமத்தில் உண்டான ஊர் எல்லை கோவிலினுடைய தெய்வங்களை வணங்கிட்டு வர்றது மிகவும் சிறப்பு. அதுவும் வந்து சித்தர்கள், யோகிகள், போகர்கள் இவர்கள்லாம் இருந்த இடமாக இருந்ததே ஆனால் கண்டிப்பாக அவர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வருவது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா முயற்சிகளில் வந்து பிரம்மாண்டமான முயற்சி, அபரிமிதமான முயற்சி, எல்லா விதமான எல்லைக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு முயற்சியில் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2025 வரப்போகுது. ஏன்னா குருவும் மாறி போய் அவர் ராகுவையும் பார்க்கறதுனால கோதண்ட ராகுவாக மாறி அவர் மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பொதுவாகவே துர்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறது 3, 6, 12, 8 இந்த மாதிரியான மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறதும் 10, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்களில் இருக்கிறதும் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் ராகு 3ஆம் இடத்தில் மறைஞ்சு இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் வரும். இருந்தாலும் உயிர்காரகம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதாவது இளைய சகோதரிகளோட நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா, பேச்சில் பிரச்சனைகள் வரும். பேச்சில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தலையானால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான செய்தி என்னென்னா, எல்லா விதமான போட்டித் தேர்வுகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது மே மாதத்துக்கு மேலே பார்த்தலையானால் உடல் நலத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த வருஷம் பார்த்தலையானால் பொதுவாகவே நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இந்த மாதிரியான உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் லக்னத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சுவர் அசுவர்கள் எந்த அளவிற்கு இருக்கிறார்கள் அப்படின்றதையும் பொறுத்தே இந்த கோச்சாரத்தின் பலன்கள் அமையும். ஒருவேளை அந்த லக்னத்தினுடைய சுவர்கள் அசுவர்கள் அதை தவிர வந்து தசாபுக்தியினுடைய விஷயங்கள் நல்லபடியாக இல்லை அப்படின்னா அதற்கு எந்த விதமான பரிகாரங்கள், எந்த விதமான கோவில்களுக்கு செல்லலாம் அப்படின்றத நம்ம டாக்டர் சக்தி சோமையா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா 2 பேருமே. இப்போது தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அதிபதி வந்து குரு. அப்போ குரு வந்து 7ஆம் இடத்துக்கு அவர் வந்து மாறப்போகிறார். 11/5 அன்னைக்கு 11/5/2025 அன்னைக்கு அவர் மாறப்போகிறார். இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருந்தாலும் குருவினால் வரக்கூடிய விளைவுகள் இருந்து நம்ம மாறணும். அப்போ குருவினால் வரக்கூடிய விளைவுகள் அது வந்து பார்க்குற இடத்தினால் பலன் கிடைக்குங்கிறத பற்றி முதல்ல பேசிகிட்டு இருந்தோம். இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு பார்க்குற போது அது வந்து சிறப்பான இடம் இல்லை. அதனால வந்து நீங்கள் ஆலங்குடிக்கு போய் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வர்றதும் சால சிறந்ததாக இருக்கும். அங்கே உள்ள சிவனையும் வழிபட்டு தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இது வந்து இந்த 2025 பிறக்கிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய குருவனுடைய நிலையை வச்சு நாங்கள் சொல்கிறது பொதுவான கருத்து. அப்போ இந்த பொதுவான கருத்துக்கு எல்லாருமே போய் வழிபடலாம். இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு இப்போ என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்குது, அதனால் விளைவுகள் இருக்கும் பட்சத்தில் அது எந்த கிரகத்தினால் ஏற்படுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை என்னைக்கு அந்த கிரகத்திற்கே போய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வர்றதும், அந்த கிரகத்திற்கு உண்டான, அதாவது இப்போ வந்து புதன் தான் வச்சுக்கிறீங்களேன், புதன்னா பச்சை பயிர்னு சொல்லுவோம், சுக்கிரன்னா மொச்சைன்னு சொல்லுவோம். அந்த பயிர்களை சுண்டலாக பண்ணிவிட்டு அதை வந்து சாமிக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு அதை கோயிலுக்கு வர்றவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு தர்மமாக, அதாவது தானமாக கொடுத்துட்டு போகிறதும், அதுக்குண்டான கிரகத்திற்குண்டான இது வஸ்திரங்கள், அந்த கலரில் உள்ள வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கறதுனாலையும் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பின்விளைவுகளில் இருந்து நீங்கி நன்மைகள் பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரத்தை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் இந்த 2025. குரு மாறிய பிறகு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம்,
பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் உண்டு, பெரிய ஏற்றங்கள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தங்கம் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு, தங்க வியாபாரம், தங்கத்தில் இந்த பொற்கொள்ளர்கள்னு சொல்லக்கூடிய நகாசு வேலைகள் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு இவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போய் அதாவது வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போபவர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம், செய்யக்கூடிய வேலையில் ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த 2025 ஏப்ரல் மாதத்திற்கு மேலே ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த தனுசு ராசிக்காரர்கள் பெறுவார்கள் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.